கதையின் தொடர்ச்சி. மாயா வேண்டுமென்றே இவ்வாறு பரிகாச தோரணையில் பேசுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட தாயார், இருவரும் தோற்றத்திலும் குணத்திலும் ஒத்தவர்களாக இருந்தாலும் பண விஷயத்தில் வேறுபட்டவர்கள். அதை நீ மறந்திருக்க மாட்டாய். அது ஒருபுறம் இருக்க, மனோகரன் பேச்சுகளையும் செய்கைகளையும் கண்டு அவனையும் ஒரேடியாக நம்பிவிட முடியாது. எது கேட்டாலும் வேடிக்கையும் விளையாட்டுமாக நீ பேசி தட்டி கழித்து விடுகிறாய். ஆனால் சில நாட்களாக என் மனசிலே ஒரு பெரும் திகில் குடிகொண்டிருக்கிறது. அதை பற்றி உன்னிடம் பேச வேண்டாம் என்று என்னால் சும்மாவும் இருக்க முடியவில்லை என்றாள் தாயார் முடிவில் மிகவும் அன்புடன். மாயா அதற்கு உடனடியாக ஏதும் பேசவில்லை. நகத்தை கடித்து கொண்டு அவள் யோசனையில் ஆழ்ந்து போனாள். அது சமயம் தந்தி என்ற குரல் கேட்டு இருவரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு திரும்பினார்கள். தந்தி சேவகன் அளித்த உரையை வாங்கி கொண்டு கையெழுத்திட்டு அவனை அனுப்பிவிட்டு அவசரமாக உரையை கிழித்தாள் மாயா. அதை ஒரே மூச்சில் படித்து முடித்துவிட்டு மிகவும் கோபத்துடன், நீங்கள் மனசில் கொண்டிருக்கும் திகில் இதோ தந்தி ரூபத்தில் வந்து நிற்கிறது, இந்தாருங்கள் என அதை தாயாரிடம் அருகில் வீசி எறிந்தாள். சீமையிலிருந்து சஞ்சீவி அல்லவா தந்தி கொடுத்திருக்கிறான். 8ஆம் தேதி காலை விமானத்திலே புறப்படுகிறானாம். நேரே அவன் இங்கே நம் வீட்டிற்கு தான் வரப்போகிறானாமே. விமான நிலையத்திலே வந்து சந்திக்க வேண்டுமாம். அடப்பாவி, நான் நினைச்சபடியே தான் செய்கிறான் என்று ஆச்சரியத்துடன் சுபத்ரா கூவினாள். பூ மாலை ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து வரவேற்க வேணும் என்று ஏன் அறிவிக்கவில்லை? விமான நிலையத்திற்கு வந்து சந்திக்க வேண்டுமாம். 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அதிகாரத்திற்கு குறைவில்லை. தேவநகரிலிருந்து சென்னைக்கு நாம் விலாசம் மாற்றிக்கொண்டு வந்ததை நீங்கள் ஏன் அவனுக்கு தெரிவித்தீர்கள் என்று மகள் கோபத்துடன் சீறினாள். தெரிவிக்காவிட்டால் அவன் நம்மை லேசில் விட்டு விடுவானா? சஞ்சீவியின் குணத்தை முழுதும் தெரிந்து கொண்டே நீ இப்படி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்த வாரம் அவன் இங்கே வந்து விடுவான். அதற்கு மேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எனக்கு ஒரே கலக்கமாக இருக்கிறது என்றாள் தாயார் கவலையுடன். அவன் புறப்பட்டு வரும் ஆகாய விமானம் விழுந்து நொறுங்கி நாசமடையட்டும். அப்படியே அவன் சுகமாக ஊருக்கு வந்து சேர்ந்தாலும் நான் விமான நிலையத்தில் போய் அவனை சந்திக்கப் போவதில்லை. சஞ்சீவி என்னை என்ன செய்ய முடியும் என்று கோபமாக கத்திவிட்டு ஆத்திரத்துடன் தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் மாயா. அடுத்த நாள் இரவு தோட்டத்தில் தியாகராஜன் அருகிலே மாயா உட்கார்ந்து வார்த்தையாடி கொண்டிருந்தாள். முதல் நாள் முழுவதும் வடித்த கண்ணீரின் சாயையோ அவள் உள்ளத்திலே கொந்தளித்து கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டத்தின் நிழலோ அந்த சுந்தர வதனத்தில் சிறிதும் காணப்படவில்லை. முத்து சுடர் போல் பிரகாசிக்கும் நிலவொளியில் காதல் போதையில் திளைத்து கொண்டிருந்த தியாகராஜனுக்கு தான் கூற வந்த விஷயத்தை வெகு நேரம் சொல்லாது மறைத்து வைத்திருக்க முடியவில்லை. மாயா, என் சகோதரி மோகனாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் மாமாவும் தாயாரும். விரைவில் மோகனாவின் திருமணம் முடிந்துவிடும். விஜயா தனக்கு கல்யாணம் செய்து கொள்ள பிரியமில்லை என்று மறுத்துவிட்டாள். மேலே ஏதோ பரீட்சைக்கு படிக்கப் போவதாக சொல்லி கொண்டிருக்கிறாள். இந்த கோர்ட் விவகாரம் முடியட்டும் என்று நான் இதுவரை காத்திருந்தேன். என் தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களை ஒரு வழியாக முடித்துக்கொண்டு இந்த வருஷ முடிவில் நாம் இருவரும் வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போய் வரவேண்டியது என்று திட்டமிட்டிருக்கிறேன். உனக்கு சம்மதந்தானே என்று கேட்டான். அப்படியென்றால் என்று மாயா வினவிவிட்டு அவனை கூர்ந்து பார்த்தாள் சிறிது சந்தேகத்துடன். அப்படியென்றால் நம்முடைய திருமணத்துக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு ஒரு உல்லாச யாத்திரை போய் வர உனக்கு சம்மதமா என்று கேட்கிறேன் மாயா. பாரிஸ் நகரத்தை பார்க்காது செத்துப்போனால் உன் ஆத்மா சாந்தி அடையாது என்று சொல்லுவாயே அடிக்கடி. ஏன் இப்பொழுது உன் விருப்பத்தை மாற்றிக்கொண்டு விட்டாயோ என கொஞ்சலாக கேட்டான். தியாகராஜனது மனைவி, வெளிநாட்டு பிரயாணம் 2 வார்த்தைகளும் மாயாவின் உள்ளத்தையும் உடலையும் பூரிக்க செய்தன. அது சமயம் அவள் சஞ்சீவியை பற்றியோ மனோகரனை பற்றியோ சிறிதும் கவலைப்படவில்லை. தியாகராஜ், உங்கள் உன்னதமான அன்பிற்கு நான் சிறிதும் தகுதியற்றவள். உங்கள் வார்த்தைகள் என்னை எவ்வளவு ஆனந்தப்படுத்தி விட்டன தெரியுமா?
என்னால் விவரிக்கவே முடியவில்லை என்று கூறிவிட்டு அவனது கரங்களை எடுத்து தன் கண்களில் ஒத்திக்கொண்டாள். தன் கரங்களின் மீது சூடாக 2 சொட்டு கண்ணீர் விழுந்ததை தியாகராஜன் உணர்ந்தான். அமிர்தம்மாள் பகல் போஜனத்துக்கு பின் காந்தி பவனத்தின் முன் ஹால் மின்சார விசிறி அடியில் தரையில் ஓய்வாக கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ரேடியோ பெட்டி அருகில் தலையை நீட்டிக்கொண்டு வீற்றிருந்த நமச்சிவாயம் ஒரு கவுளி துளிர் வெற்றிலைகளுக்கு அவசரமாக சுண்ணாம்பு தடவும் வேலையில் ஈடுபட்டிருந்தான். அவனது வாய் வாசனை பாக்கு தூளை ரசித்து மென்று கொண்டிருந்தது. பங்களாவின் வாயிலிலே போடப்பட்டிருந்த பெரிய கொட்டாரப் பந்தல் முழுவதும் பிரித்து கலைக்கப்பட்டிருந்த போதிலும் ஜன்னல்களில் இங்கும் அங்கும் சிறிதளவு ஒட்டிக்கொண்டு தொங்கிய வர்ண காகித தோரணங்கள் சில தினங்களுக்கு முன்பு அங்கு நடந்தேறிய ஒரு விசேஷ சம்பவத்தை அறிவித்து கொண்டிருந்தன. காற்றிலே படபடவென்று சப்தத்துடன் கம்பிகள் மீது மோதிக்கொண்ட அந்த தோரணங்களை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமிர்தம்மாள் மிகவும் திருப்தியாக பெருமூச்செறிந்தாள். அண்ணா, தியாகுவுக்கு மோகனா மேல தனியா ஒரு அபிமானம். கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன் மாப்பிள்ளை வீட்டவங்களுக்கு கொடுத்த விருந்தை பார்த்து அவர்கள் எல்லோரும் அசந்தே போயிட்டாங்க. அன்னைக்கு சுமாரா ஒரு 10,000 பேர் வந்து சாப்பிட்டுருப்பாங்களா? என்ன கூட்டம், என்ன சாப்பாடு! அவன் கம்பெனியிலே வேலை செய்கிற அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பரிசு எடுத்து கொண்டு வந்து கொடுத்த ஒரு அழகே அழகு. மோகனா கல்யாணத்துக்கு வந்த பரிசுகளை தனியாக அவள் ஒரு அறை முழுவதும் வச்சாலும் இடம் பத்தாது. ரொம்ப விமர்சையாக நடத்திவிட்டான் பையன். கூடிய சீக்கிரம் அவன் கல்யாணமும் இது மாதிரி நல்லா விமர்சையாக நடந்தால் என் மனசு சந்தோஷப்படும். மோகனாவையும் அவள் புருஷனையும் மணப்பந்தலிலே பார்க்கையிலே இந்த காட்சியை பார்க்க அவர் கொடுத்து வைக்கலையே என்று எனக்கு துக்கம் தாழ முடியவில்லை என்று கூறிவிட்டு முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் அமிர்தம். வெற்றிலையை குதப்பி கொண்டிருந்த நமச்சிவாயத்தினால் பேச முடியவில்லை. அடி நீ ஒரு என்று குடறிவிட்டு எழுந்து போய் ஜன்னல் அருகே சென்று பேச முடியாது தடை செய்த வெற்றிலை சாற்றை காந்தி பவனத்தின் வெள்ளை வெளியேறென்றிருந்த வெளிச்சுவரில் கரைப்படும்படி காரி துப்பினான். பிறகு மறுபடி முன்னிருந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தங்கையின் பேச்சை காதில் கேட்க விடாது அலறிக் கொண்டிருந்த ரேடியோவை படக்கென மூடிவிட்டு கனைத்து கொண்டு மிகவும் அழுத்தலாக பேசலுற்றான். 10,000 பேர் என்று குறைச்சலா சொல்லிட்டியே. 1,00,000 பேர் சாப்பிட்டார்கள் என்று மாப்பிள்ளை வீட்டில் பேசிக்கொண்டார்கள். சம்மந்தி வீட்டார்களுக்கு நம் மோகனாவை கட்டி கொண்டதில் ரொம்ப திருப்தி. அவங்க அந்தஸ்துக்கு குறையாதபடி தியாகுவும் எல்லாம் நடத்திவிட்டான். பொண்ணுக்கு ஒரு பங்களாவும் காரும் மணப்பரிசாக அண்ணன் கொடுத்ததை பற்றி சம்மந்தி வீட்டில் ரொம்ப பெருமைப்படுகிறாங்க. இதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்க அந்தஸ்து கொஞ்சமா நஞ்சமா. அதுக்கு தக்கபடி நடக்காவிட்டால் நம்மை பார்த்து அவங்க சிரிக்க மாட்டாங்களா என்றான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் சரிதான் அண்ணா. மோகனாவின் மாமனார் சுந்தர முதலியார் இந்த பட்டணத்திலே பிரபல வக்கீலாக இருந்தார். 4 வருஷத்துக்கு முந்தி மாரடைப்பில் திடீர்னு போயிட்டார். அவர் இருந்தால் இந்த கல்யாணம் இன்னும் 10 மடங்கு விமர்சையாக நடந்திருக்கும். முதலியார் தன்னுடைய 4 பெண்களையும் நல்ல இடங்களிலே கட்டி கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா அண்ணா என்றால் வியப்புடன் அமிர்தம். என்கிட்ட சொல்ல வரியே, முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவன் நான். எனக்கு முதலியார் குடும்பத்தை பற்றி நீ எடுத்து சொல்லணுமா? சுந்தர முதலியார் மூத்த மகன் கதிரேசனுக்கு மோகனாவை கட்டி கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன். பையன் BA படித்து விட்டு ஏதோ கம்பெனியில் உத்தியோகமாக இருக்கிறான். சொத்து ஏகப்பட்டது கிடக்கிறது. மோகனாவுக்கு பையனை பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தியாகு என்னை கேட்டான். நான் உடனே சொன்னேன், தம்பி, தொழிலிலே நீ கெட்டிக்காரன். இல்லை என்று சொல்லவில்லை. உலக அனுபவம் உனக்கு அவ்வளவா போதாது. கல்யாணம் என்கிறது பென்சில் வியாபாரம் போன்றதல்ல. ஆகவே பொறுப்பு முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. சுந்தர முதலியார் பரம்பரை பூர்வீகம், அவங்க சொத்து, கடனுடன் அவங்க வீட்டில் குணம் நடத்த அத்தனையும் ஒரு வார காலத்திலே துப்பு துலக்கி அலசி கொண்டு வந்து விடுகிறேன். அதற்கப்பால் நிச்சயிக்கலாம் என்று சொன்னேன். தியாகுவும் சரி என்று சொன்ன உடனே நான் புறப்பட்டு போய் நைஸாக விஷயங்களை விசாரித்து சேகரம் பண்ணி கொண்டு வந்து விட்டேன். முதலியார் குடும்பத்தை பற்றி 4 பேர்கிட்ட கேட்ட உடனேயே எனக்கு பிடிச்சு போச்சு. சுந்தர முதலியார் யாருன்னு நினைக்கிற? நம்ம ஊர் விருசாமி கங்காணி என்று கேள்விப்பட்டிருப்ப. அவருடைய மருமகன் தான் இவர். சுந்தர முதலியார் பாட்டன் வெள்ளைக்காரன் ஒருவன் கிட்ட வேலையில் இருந்து
கொள்ள கொள்ளையா சம்பாதித்தவராம் என்று பெருமை ஓங்கிய குரலில் மிகவும் அற்பமாக பேசினான். பரம்பரையாக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்து வந்த குடும்பம். நம்ம மோகனாவுக்கும் இந்த இடம் கிடைச்சது அதிர்ஷ்டம்தான் என்று வாயெல்லாம் பல்லக இழித்து கொண்டு பதிலளித்தாள் அமிர்தம். சற்று தொலைவில் வராந்தாவில் கதை புத்தகம் ஒன்றை படிக்க முயற்சித்து கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே நடந்த சம்பாஷணை முழுவதும் கணீர் என்று கேட்டது. மோகனாவின் கல்யாணம் நடந்து 15 தினங்களுக்கு மேல் ஆகிவிட்டிருந்தன. சுந்தர முதலியார் மகன் கதிரேசனை மணந்து கொண்டதில் மோகனாவுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டில் நடந்த கல்யாணத்திற்கு பிறகு தியாகராஜன் பங்களாவில் மிகவும் விமர்சையானதொரு விருந்தும் நடந்தது. அது முடிந்தவுடன் புதிய தம்பதி உல்லாசமாக சில நாட்கள் தங்களது மண வாழ்க்கை இன்பத்தை தனிமையிலே நுகர குற்றாலத்திற்கு சென்றிருந்தார்கள். அமிர்தம்மாளுக்கும் நமச்சிவாயத்திற்கும் இந்த கல்யாணத்திற்கு பிறகு பேசுவதற்கு வேறு எந்த விஷயமுமே அகப்படவில்லை. தினசரி இதே சம்பாஷணையை கேட்க நேரிட்ட விஜயாவிற்கு மிகவும் அலுப்பாக இருந்தது. இடையே குறுக்கிட்டு பேசினால் அம்மாவும் மாமாவும் கோபிப்பார்கள் என்பதை அவள் அறிவாள். தன் மூத்த பெண் நான் தேர்ந்தெடுத்த மணமகனை மணக்க மறுத்து விட்டது பற்றி அமிர்தத்திற்கு மிகவும் கோபம். மாமா ஏதாவது விஷயமாக பேசி மனதை புண்படுத்தக்கூடும் என்று அஞ்சி விஜயா பொறுமையுடன் அவர்கள் இருவரும் வாய் ஓயாது புகழ்வதை சகித்து கொண்டிருந்தாள். கூஜா நிறைய இருந்த குளிர்ந்த தண்ணீரை ஒரே வாயில் காலி செய்துவிட்டு சகோதரி பக்கம் திரும்பிய நமச்சிவாயம் மேலும் பேச ஆரம்பித்தான். மோகனாவுக்கு அதிர்ஷ்டம் என்று கொஞ்சமா சொல்லிவிட்டியே. சம்பந்த முதலியார் வீட்டு மருமகளாக போனது அவள் முன் பிறவியில் செய்த பூஜா பலன் என்று நினைத்துக்கொள். முதலியார் தமது 4 பெண்களையும் 4 ராஜாக்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்னு நான் சொல்வேன். மூத்த பெண்ணை வடவலூர் ஜமீன் இளைய பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். இளைய பெண்ணை பட்டணத்திலே ஒரு பெரிய உத்தியோகஸ்தர் தனக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். 3வது பெண்ணை டெல்லியில் சர்க்காரிலே வேலை பார்க்கிற ஒரு பெரிய உத்தியோகஸ்தருக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். 3வது பெண் வீட்டிலே அங்கே மந்திரிகளும் பெரிய பெரிய ஆபீசர்களும் வெளிநாட்டிலிருந்து வருகிற வெள்ளைக்காரர்களும் விருந்தும் டீயும் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். டில்லியில் அவருக்கு இருந்த வேலையிலே கல்யாணத்துக்கு வருவாரோன்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவர் வந்தது பற்றி மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்துச்சு. அடுத்த வருஷ வாக்கிலே அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ அவரை தூதராக சர்க்கார் அனுப்பினாலும் அனுப்பும். அங்கே அன்னைக்கு எல்லோரும் பேசிக்கொண்டாங்க. 4வது பெண்ணை தான் டாக்டர் நடேச முதலியார் மகன் டாக்டர் சம்பந்தத்திற்கு கொடுத்திருக்கிறான். அந்த பையன் எலும்புகளை பற்றி என்னவோ தனியாக படிச்சுவிட்டு பட்டணத்திலே பெரிய ஆஸ்பத்திரியிலே பெரிய டாக்டராக வேலை பார்க்குறானாம். மோகனாவின் கொழுந்தன் குமாரசாமி தன் மச்சனன் போல பெரிய டாக்டராகி விடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அவனும் டாக்டருக்கு படிக்கிறானாம். மொத்தத்தில் எல்லாம் பெரிய குடும்பம், நல்ல படித்த அறிவாளிகள் நிறைஞ்ச குடும்பம். பெண்களை கட்டி கொடுத்து விட்டதாலே சொத்தை பையன்கள் 2 பேரும் பங்கிட்டுக்கிட்டால் ஆளுக்கு எதேச் கிடைக்கும். கல்யாணத்தை நடத்தின பங்களாவை பாத்தியா, எத்தனை பெருசு என்றான் மூச்சு விடாது நமச்சிவாயம். பங்களா பெருசுதான், ஆனால் சில இடங்களிலே இடிஞ்சு போகிற போல இருந்துச்சே என்று இழுத்தாற்போல் கூறினாள் அமிர்தம். பழசா? நல்ல ராசி வந்த பாட்டன் காலத்துல பிடிச்சு வாழ்ந்து வந்த இடம்னு விற்க மனசு இல்லாம அதுலேயே வசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பழசுன்னு சொல்றியே, நேற்று வந்த புது பணக்காரங்களா இருந்தா பங்களாவும் புதுசா இருக்கும். பரம்பரையாக பணக்காரங்க பார், அதனால பங்களாவும் பழசா இருக்கிறது. நினைச்சால் இந்த பட்டணத்திலே உள்ள எல்லா பங்களாவையும் வாங்கி போட அவங்களுக்கு அந்தஸ்து இல்லையா? என்னவோ அமிர்தம், உன் மகளுக்கு என்னால் ஆனது ஒரு நல்ல கௌரவமான இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். தியாகுவுக்கும் அந்த பெண் மாயாவுக்கும் இதை போலவே விமர்சையாக கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டா என் கடமை முழுதும் தீர்ந்துவிடும் என்று கூறிவிட்டு எழுந்தான். அமிர்தம் பதில் கூறவில்லை. தன் இளைய மகள் மோகனாவின் இன்பம் நிறைந்த எதிர்கால வாழ்வை அவள் பலவிதமாக எண்ணி பார்த்து கற்பனை உலகிலே சஞ்சரித்து கொண்டிருந்தாள். வயிறார உண்டதன் களைப்பு தாழ முடியாது நமச்சிவாயம் ஹாவ் என்று கொட்டாவி விட்டு கொண்டு சிறிது நேரம் கண்ணயரும் நிமித்தம் தனது அறைக்குள் சென்று மிருதுவான பஞ்சனையில் சாய்ந்து கொண்டான்.
சில நிமிஷங்களில் அவன் அறையிலிருந்து குறட்டை சப்தம் எழுந்து கொண்டிருந்தது. உச்சி முகட்டையே பார்த்து கொண்டு தரை மீது படுத்திருந்த அமிர்தமும் சில நிமிஷங்களில் நித்ராதேவி வசப்பட்டு விட்டாள். எவ்வளவு நேரம் அவ்வாறு தூங்கியிருப்பாளோ அவளுக்கே தெரியாது. அம்மா, அவர்கள் வந்திருக்கிறார்கள், எழுந்திருங்கள் என்று விஜயா தன்னை தட்டி எழுப்புவதை உணர்ந்த அமிர்தம் திடுக்கிட்டு துள்ளி எழுந்து உட்கார்ந்தாள். கண்ணை கசக்கிக் கொண்டு மிரள விழித்தபடி, யார் வந்திருக்கிறாங்க என்று வியப்புடன் கேட்டாள். மோகனாவும் அவள் கணவனும் வந்திருக்கிறார்கள் என்று விஜயா தாழ்ந்த குரலில் எச்சரித்துவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டாள். முந்தானையால் முகத்தை அவசரமாக துடைத்து கொண்டு கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு பரபரப்பாக அமிர்தம் எழுந்தாள். உல்லாச யாத்திரைக்கு கணவனுடன் சென்ற தனது அருமை மகளை வரவேற்க வாயிலுக்கு ஓட்டமும் நடையுமாக சென்றாள். பரிசாக மணப்பெண்ணுக்கு தியாகராஜன் அளித்திருந்த அந்த பெரிய புதிய காரில் அமர்ந்திருந்த மருமகன் கதிரேசன் தன் மாமியாரை கண்ட பிறகும் கூட காரை விட்டு கீழே இறங்கவில்லை. தன் மகள் மட்டுமே வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் வருவதை கண்ட அமிர்தம்மாளுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. மோகனாவின் முகத்தை பார்த்ததும் அவள் வியப்பு பெரும் திகிலாக மாறிவிட்டது. புதிய மணப்பெண்ணின் முகத்திலே குடியிருக்க வேண்டிய உற்சாகமும் சந்தோஷமும் அதில் சிறிதும் காணப்படவில்லை. வெகு நேரம் அழுது கொண்டிருந்தவள் போல் அவளது முகம் சிவந்து கண் இமைகள் லேசாக வீங்கி காணப்பட்டன. ஏன் அவர் உள்ளே வராமல் காரிலே உட்கார்ந்திருக்கிறார்? அண்ணனை விட்டு அவரை உள்ளே அழைக்க சொல்லட்டுமா என்றாள் அமிர்தம் கவலையுடன். வேண்டாம் வேண்டாம், அவர் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டு போகத்தான் வந்தார். நாளைக்குள்ளே என் சாமான்களையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி கொண்டு அங்கே திரும்பி வந்துவிட வேண்டும் என்று என் மாமியார் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நாளை காலையிலே வண்டி எடுத்து வந்து என்னை அழைச்சு போவதாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று மெல்லிய குரலில் தலையை குனிந்தபடி பதிலளித்தாள் மோகனா. விழித்து கொண்ட நமச்சிவாயம் தன் அறையை விட்டு அவசரமாக வெளியே வந்தான். அரைகுறையாக சம்பாஷணையை கேட்டுவிட்டு, அட, அதனால் என்ன? உன் புருஷன் வீட்டுக்கு நீ எப்போ வேணுமானாலும் புறப்பட்டு போயேன். உன்னை இங்கே நாங்கள் அப்படி பூட்டியா வைத்து கொள்ளப் போகிறோம் என்று பரிகாசமாக கூறிவிட்டு உரத்த குரலில், மாப்பிள்ளை, வண்டியை விட்டு இறங்கி வாங்க, காப்பி கீப்பி சாப்பிடலாம், அப்படியே வாசலோடு போகிறது நல்லாவா இருக்கு என்று கத்திக்கொண்டு வாயில் பக்கம் சென்றான். கதிரேசன் அவனை எரித்து விடுகிறவன் போல் முறைத்து பார்த்து, வேலை இருக்கிறது, மற்றொரு சமயம் வருகிறேன் என அசட்டையாக பதிலளித்தான். நமச்சிவாய மேலே வற்புறுத்தும் முன் காரை காந்தி பவத்தின் வாசலில் நின்று வேகமாக வெளியே செலுத்தி கொண்டு சென்று விட்டான். தன்னை அவன் அவ்வாறு அலட்சியப்படுத்தியது நமச்சிவாயத்தின் மனதை வெகுவாக உறுத்தியது. அதை பொருட்படுத்தாமல் அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு, மோகனா, உன் புருஷனுக்கு கோபமா என்ன? ஒரு மாதிரியா இருக்கிறாரே என்று வினவினாள். உங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் ஏன் நீங்கள் தலையிட வேணுமோ தெரியவில்லை. என் கணவரை நீங்கள் கூப்பிட்டு உபசரிக்க வேண்டுமென்று நான் கேட்டேனா? உங்களால் எனக்கு தொல்லையும் துன்பமும் தவிர என்று கூறி முடிக்க முடியாது பற்களை கடித்து கொண்டு பாதரசைகள் பலமாக ஒலிக்க ஆத்திரத்துடன் மாடிப்படிகள் மீது வேகமாக ஏறிச் சென்றாள் மோகனா. நமச்சிவாயத்திற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. கல்யாணம் ஆனதுமே உனக்கு மண்டை கர்வம் ஜாஸ்தியாகிவிட்டது. நேற்று இருந்த நிலையை நினைச்சு பார்க்காம பேச வேண்டாம். ஏதரா இவ்வளவு செய்தானேன்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. சட், நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷங்களா என்று பதிலுக்கு கத்தினான். அதிக பிரசங்கத்தனமா வாயில் வந்தபடி பேசினால் பின்னாடி வருத்தப்படுவீங்க. நன்றி காட்டணுமா? எதற்காக? என் வாழ்க்கைக்கு எத்தனை பெரிய இடைஞ்சலாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் தான் எனக்கு நன்றி காட்டணும் என்று காரமாக பதிலளித்துவிட்டு மோகனா மேலே சென்றாள். வீட்டுக்குள்ளே வந்ததும் வராததுமா பேசுறத பார் என்று கோபத்துடன் உரிமைய நமச்சிவாயம்
தன் சகோதரியை விழுங்கி விடுகிறவள் போல் வெறித்து பார்த்துவிட்டு தோட்டத்திற்குள் சென்று விட்டான். அமிர்தம்மாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மோகனாவின் பதட்டத்தையும் கோபத்தையும் கண்டு அவள் திகிலடைந்து போய் எதுவும் குறுக்கே பேசத் தோன்றாது சிலை போல் நின்றுவிட்டாள். இங்கே நின்று கொண்டிருந்தால் மோகனாவை போய் விசாரிப்போம், வாங்க அம்மா என்று விஜயா எடுத்து கூறிய பின்புதான் அமிர்தத்திற்கு தன் உணர்வு ஏற்பட்டது. தாயை கண்டதும் மோகனா விஷயத்தை கூறாது ஓவென்று வாய்விட்டு விம்மி அழத் துவங்கினாள். விஜயாவும் அமிர்தமும் பலவாறு தேர்தல் கூறிய பின்பு ஒருவாறு கண்களை துடைத்து கொண்டு தாயின் முகத்தை பரிதாபமாக பார்த்து, அம்மா அம்மா, இந்த மாமாவினால் என் வாழ்க்கையே பாழாகிவிடும் போல இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று விம்மினாள். மாமாவுக்கும் உன் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், புரியவில்லையே என்று திகைப்புடன் கேட்டாள் விஜயா. மாமாவின் காலில் காணப்படுகிற புண்ணை என் கொழுந்தன் பார்த்துவிட்டு, அவர் டாக்டருக்கு படிக்கிறவர் அல்லவா, விருந்து நடந்த சமயம் அதை அவர் தன் அக்கா புருஷன் டாக்டர் சம்பந்தத்திடம் சுட்டி காட்டினாராம். அவரும் பார்த்துவிட்டு என்று முடிக்க முடியாது விம்மினாள். 4 மாசத்துக்கு முந்தி உன் மாமா வாங்கி போட்ட புது செருப்பு ஒன்று வலது காலிலே கடிச்சு புண்ணாகிவிட்டது. அது ஆறாமல் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னவாம் என்று எரிந்து விழுந்தாள் தாயார். செருப்பு கடித்ததால் ஏற்பட்ட புண் இல்லையாம். அவர்கள் இதை பற்றி விசாரித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். மாமா நம்மிடம் இப்படி பொய் சொல்லி மறைத்து வைத்திருக்கிறார். அவர் வைத்தியம் செய்து கொள்ளும் டாக்டர் என் கொழுந்தனுக்கு சிநேகிதர். அவர் உண்மையை என் கொழுந்தனிடம் சொல்லிவிட்டார். அம்மா, மாமாவுக்கு வந்திருப்பது குஷ்ட நோயாம் என்றாள் கண்ணீருடன். நிஜமாகவா என்று விஜயா வியப்புடன் கேட்டாள். அமிர்தம்மாள் வாயடைத்து போய் நின்றாள். குஷ்டம் என்பதை மறைத்து வைத்து பெண்ணை கொண்டு வந்து தங்கள் குடும்பத்தில் கட்டி வைத்ததாக என் மாமியார் மிகவும் கோபமாக இருக்கிறார். மகன் டாக்டருக்கு படிக்கிறான் அல்லவா, என் மாமியாருக்கும் நோய்களை பற்றி அரைகுறையாக சிறிது தெரியும். அவ்வளவுதான். அவர்கள் நான் தொட்ட பாத்திரத்தை தொடவே பயப்படுகிறார்கள். என்னை கண்டு அஞ்சி ஓடும் அவர்கள் நடுவே நான் எப்படி அம்மா வாழ முடியும் என்று கேட்டுவிட்டு துக்கம் தாளாது விம்மி அழுதாள் மோகனா. மகளின் கண்ணீரை கண்டு தாயின் மனம் சங்கடப்பட்டது. தன் சகோதரியின் தாம்பத்திய வாழ்க்கையின் இன்பம் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதைக் கண்டு விஜயாவும் உள்ளம் கலங்கி போனாள். பிறகு என்று அவள் கேட்டாள். பிறகு என்ன? உல்லாச யாத்திரைக்கு போயிருந்த சமயம் இவர் தம்பி இதை பற்றி ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டார். கடிதத்தை கண்டதும் இவர் தம் குடும்பத்தை பற்றி பேசிய பேச்சுக்களை என்னால் சகிக்க முடியவில்லை. அத்துடன் விட்டாரா, உடனே என்னை அங்கிருந்து டாக்டரிடம் அழைத்து சென்று எனக்கு இந்த நோய் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்க்கச் சொன்னார். விஜயா, நீ என்னை விட எவ்வளவோ அதிர்ஷ்டசாலி என்று எண்ணிக்கொள். சுந்தர முதலியார் வீட்டில் மூத்த மருமகளாக போகிறோம் என்று நான் மிகவும் கர்வப்பட்டு கொண்டேன். கல்யாணம் என்பது கதைகளில் சித்தரிக்கப்படுவது போல் தாம்பத்திய வாழ்வில் இன்பத்தின் ஆரம்பம் அல்ல, அது ஒரு சூதாட்டம். நீங்கள் எல்லோரும் நான் மிகுந்த பணக்கார இடத்தில் புகுந்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என் புக்ககம் கழுத்து மட்டும் ஒரே கடனில் மூழ்கி கிடக்கிறது. பரம்பரை பணக்காரர்கள் என்று போலி கௌரவ வந்தான் முடிவில் மிஞ்சப் போகிறது. அத்துடன் இல்லாது நம் அண்ணனை புது பணக்காரன் என்று என் மாமியார் இடித்து கூறி மிகவும் அவமரியாதையாக பேசி என் மனதை புண் செய்கிறார்கள். மாமாவின் நோயை பற்றி தெரிந்ததும் என் கணவர் இந்த வீட்டுக்குள் நுழையக்கூட பயப்படுகிறார். அம்மா, அவருடன் வாழ நான் ஆசைப்பட்டால் பிறந்தகம் பக்கமே திரும்பி பார்க்க கூடாதாம். அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் அவருடன் வாழ முடியுமாம். இல்லாவிட்டால் நான் இங்கேயே இருந்து கொள்ளலாமாம். நான் என்ன செய்வேன்? வியாதி என்ற ஒரு காரணம் சொல்லி அவர்கள் விவாகரத்து கோரினால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தாயின் தோளை பற்றி கொண்டு அழுதாள்.
ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று பதிலுக்கு அமிர்தம்மாள் மகளுடன் கூடச் சேர்ந்து கொண்டு ஓலமிட்டாள். அன்று காலை ஒரே சமயத்தில் அண்ணனும் தங்கையும் மிகவும் பரபரப்போடு காணப்பட்டனர். காலை சிற்றுண்டி அருந்திவிட்டு ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் அது சமயம் தன் பெயருக்கு வந்த அவசர தபால் ஒன்றை பிரித்தான். கடிதத்தை படித்து முடிக்கும் முன் அவன் உடல் பயத்தினால் வியர்த்தது. நெஞ்சு படபடத்தது. கடிதத்தை சட்டை பைக்குள் பத்திரமாக வைத்து கொண்டு மாடி அறைக்கு விரைந்தான். சில நிமிஷங்களில் வெளியே செல்ல ஆயத்தமாக உடுத்திக்கொண்டு சிறு தோல் பெட்டி ஒன்றுடன் அவன் பங்களாவினின்று புறப்பட்டு விட்டான். தான் எங்கே, எதற்காக போகிறோம் என்பதை அவன் யாரிடமும் கூறவில்லை. அவனது முகத்திலே படிந்து நின்று கவலைத் திரைகளைக் கண்ட அமிர்தம்மாளுக்கு அவன் போகும் இடத்தை பற்றி விசாரிக்க துணிச்சல் வரவில்லை. காப்பி பலகாரம் சாப்பிட்ட பின்பு விஜயா தன் அறைக்குள் சென்று படிப்பதற்காக வழக்கம் போல் அன்று வந்த காலை பத்திரிகையை கையில் எடுத்தாள். 2வது பக்கத்தை எதேச்சையாக புரட்டி அவள் பத்திரிகையில் கொட்டை எழுத்துகளில் பிரசுரிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தியை வியப்புடன் வாசிக்கலானாள். விஷயத்தை முழுவதும் அவளால் வாசிக்க முடியவில்லை. பத்திரிகையை பிடித்திருந்த அவளது கரங்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின. அவளது இருதயம் இரண்டாக வெடித்துவிடும் போல் ஆத்திரமும் துயரமும் தாளாது பதறியது. கண்களை நீர் மறைத்து கொண்டது. பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு சோபாவின் கை மீது முகத்தை பதித்து கொண்டு வெகுநேரம் குமுறி அழுதாள். பங்களா வாசலில் நின்று கார் புறப்படும் சப்தம் கேட்கவே திடுக்கிட்டு எழுந்து சென்று எட்டி பார்த்தாள். தியாகராஜன் அவசரமாக காலை வேளையில் எங்கு போய்க் கொண்டிருந்தான் என்பதை அவளால் ஊகிக்க முடிந்தது. கார் பங்களா தோட்டத்தை கடந்து அப்பால் செல்லும் வரை வேதனையுடன் பார்த்து கொண்டு நின்ற விஜயாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கண்ணீரால் வாடியிருந்த தன் முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே செல்ல தன்னை தயாரித்து கொண்டாள். அன்று காலை வெளிவந்திருந்த தமிழ், ஆங்கில பத்திரிகைகள் அனைத்தையும் தேடி ஒரு கட்டாக சேர்த்து எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். மோகனாவை புக்ககத்திற்கு அனுப்பி விட்டதிலிருந்து அமிர்தம்மாள் மனதில் ஏக்கம் குடிகொண்டிருந்தது. தன் இளைய மகள் பெரிய இடத்தில் குடிபுகுந்து மிகவும் மேன்மையாக வாழ்க்கை நடத்தப் போகிறாள் என்று பலவும் கற்பனை செய்து கொண்டிருந்தாள். மோகனாவை அவளது புக்ககத்தார் நடத்திய முறையைக் கண்டு அமிர்தம்மாளின் தாயுள்ளம் ஏமாற்றத்தில் இடிந்துவிட்டது. உள்ளூரிலே மோகனா தன் கணவனுடன் வசித்து வந்தும் தன் தாயை அடிக்கடி வந்து காண அனுமதிக்கப்படவில்லை. அவளுடைய புக்ககத்தரவர்கள் யாரும் காந்தி பவனத்தின் எல்லையை கூட மிதிக்க அஞ்சி வெறுத்தோடினார்கள். தன் இளைய மகளுக்காக அவள் வாழ்விலே அதுவரை செய்யாத ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தாள். அமிர்தம்மாளுக்கு அண்ணன் நமச்சிவாயத்தின் மீது அபார பக்தி உண்டு. சிறு பிராயத்திலிருந்து அண்ணன் கைபொம்மையாக அவன் இஷ்டப்படியெல்லாம் ஆடி வந்த அவள் மோகனாவின் வாழ்க்கை நலத்தை உத்தேசித்து தான் மதிப்புக்குரிய அண்ணனை ஒரே கணத்தில் விரோதித்து கொண்டு விட்டாள். நமச்சிவாயத்தின் உடலிலே தோன்றியுள்ள வியாதியானது அவனுடன் சேர்ந்து வசிப்பவர்கள் அனைவரையும் தொத்திக் கொள்ளக்கூடும் என்ற பயம் ஒருபுறம் இருக்க, அதன் காரணமாக தன் செல்ல மகள் புக்ககத்தில் சிறுமைப்படுகிறாள் என்பதை அறிந்த அமிர்தம் வெகுண்டாள். மகளின் சுகத்திற்கு முன்னால் அவள் தன் அண்ணன் மீது கொண்டிருந்த பாசம் தூசிக்குச் சமமாக புலப்பட்டது. விஷயத்தை மோகனா எடுத்துச் சொன்னதிலிருந்து அமிர்தம் தன் அண்ணனிடம் முகங்கொடுத்து பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டாள். அத்துடன் இல்லாமல் மகள் கணவன் வீடு சென்று சில தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் மெதுவாக அவள் தியாகராஜனிடம் மாமனுக்கு வந்துள்ள நோயை பற்றி கூறிவிட்டால் நமச்சிவாயத்தின் வாழ்க்கையில் அன்றைய நாள் வரை அவன் கஷ்டம் என்பதையே அனுபவித்து அறியாதவன், உடல் நோக அவன் தன் வாழ்க்கைக்காக உழைத்து அறியாதவன். அமிர்தம்மாளின் குடும்பம் தரித்திரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கையில் கூட அவன் சுகவாழ்வுக்கு ஒரு சிறு பங்கமும் ஏற்படவில்லை. வயிறார உணவும் வாய் நிறைய வெற்றிலையும் மேனியில்
சரிகை அங்கவஸ்திரமாக அவன் உல்லாச புருஷனாக தான் தெரிந்து கொண்டிருந்தான். நமச்சிவாயம் பிறருக்கு துன்பம் விளைவிப்பதே ஒரு தனி இன்பம் அனுபவித்து பழக்கப்பட்டவன். காந்திமதியை இருமுறை கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியே விரட்டி வெற்றி கண்டவன். தமயந்திக்கும் தியாகராஜனுக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை கலைத்து தமயந்தியை காந்தி பவனத்தை திரும்பி கூட பார்க்க வட்டாது செய்து மகிழ்ந்தவன். அன்று நாள் வரை ஏழ்மையிலும் செல்வத்திலும் தன் அருமை சகோதரியை தன் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டுவித்த தனி பெருமை உரித்தானவன். எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் கைக்கொண்ட சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஜெயம் ஒன்றையே கண்டிருந்த அவனது வெற்றி படலத்திற்கு ஒரு நாள் திடீரென்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நமச்சிவாயத்தின் உடலை பற்றிய நோய் பிறருக்கு அபாயம் விளைவிக்கும் தன்மையுடையதால் அவன் அவர்களுடன் சேர்ந்து காந்தி பவனத்தில் வசிப்பது தவறு என்றும், அந்த நோய்க்கு சிகிச்சை செய்யும் தனிப்பட்ட ஆஸ்பத்திரியில் அவன் சென்று வசிக்க வேண்டியதுதான் நியாயம் என்றும் அதற்கு ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் ஒரு நாள் தியாகராஜன் தன் மாமாவிடம் கண்டிப்பாக கூறிவிட்டான். காந்தி பவனத்தின் சுகமான வாசம், ருசி மிகுந்த போஜனம், உல்லாசமான கார் சவாரி, ஆர்ப்பாட்டமிக்க வரட்டு அதிகாரம் இவை அனைத்தையும் ஒரே வினாடியில் உதறிவிட்டு நோயாளிகள் நிறைந்து இருந்த ஆஸ்பத்திரி ஒன்றில் வியாதி காலத்திலே யாரும் கவனிக்காத அனாதை போல் வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றால் நமச்சிவாயத்தால் தனது பிற்கால நாட்களை சிந்தித்து பார்க்கவும் இயலவில்லை. அமிர்தம்மாள், தியாகராஜன் இவர்கள் இருவருடைய கால்களில் விழுந்து கெஞ்சாத குறையாக மிகவும் வேண்டிக் கொண்டான். வயோதிகத்திலே ஊசலாடிக் கொண்டிருக்கும் கிழவனை வெளியே விரட்டினால் அவர்களை பாவம் வந்து சூழ்ந்து கெட்டியாக பிடித்து கொண்டுவிடும் என்று பயமுறுத்தி பார்த்தான். நன்றி கெட்ட நயவஞ்சகர்கள் என்று அவர்களை சபித்தான். ஆனால் பயமுறுத்தல், சாபம், கண்ணீர் ஒன்றுக்கும் தியாகராஜனோ அமிர்தமோ மசிந்து விடவில்லை. தேவநகருக்கு 50 மைல்களுக்கு அப்பாலிருந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் தன் விருப்பத்திற்கு மாறாக நமச்சிவாயம் அனுமதிக்கப்பட்டான். அங்கிருந்து சிகிச்சை செய்து குணமடைந்துவிட்டால் ஒரு சமயம் பின்னால் மறுபடியும் தமக்கு காந்தி பவனத்தில் வாசம் கிட்டக்கூடும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையினால் அவன் தியாகராஜனை அதிகம் வெளிப்படையாக எதிர்த்து கொள்ளாது வேறு வழியின்றி உட்பட்டான். நமச்சிவாயம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டும் கூட மோகனாவின் கணவன் வீட்டவர்கள் காந்தி பவனத்திற்கு வர அஞ்சினார்கள். அந்த பங்களாவின் சுவர்களில் வியாதி ஒட்டி கொண்டிருக்கும் என்ற அச்சம் அவர்களுக்கு. கணவனது கட்டளைக்கு பயந்து மோகனா மாதங்கள் பல ஆகியும் தன் தாயை வந்து ஒரு முறை கூட பார்த்து போகவில்லை. இளைய மகளை பற்றி எண்ணி உள்ளூர வருந்திக் கொண்டிருந்த அமிர்தத்தின் உடலில் தளர்ச்சி அதிகம் ஏற்பட்டுவிட்டது. முன்போன்று இடுப்பில் சாவி கொத்தை சொருகிக் கொண்டு அதிகமாக வீட்டில் உலாவி வர அவளால் முடியவில்லை. விருப்பமும் இருக்கவில்லை. வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை வலுவிலேயே விஜயாவின் கையில் ஒப்படைத்துவிட்டு அமிர்தம்மாள் வேலைக்கு போட்டதை சாப்பிட்டு விட்டு தன் இளைய மகளை பற்றி எண்ணி ஏங்கி உருகுவதில் பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். வாயிற்புறத்து ஹாலில் சுவரில் சாய்ந்து கொண்டு கால்களை நீட்டியபடி உட்கார்ந்திருந்த அமிர்தம் வெளியே புறப்பட தயாராக தன் மூத்த மகள் அங்கே வருவதைக் கண்டாள். கொஞ்சம் வெளியிலே கடைத்தெரு வரை போய்விட்டு வருகிறேன் என்று மகள் கூறியதும் முற்றிலும் காதுகளில் விழவில்லை. அருணோதய ஆசிரமத்தை அடைந்ததும் காரில் நின்று விஜயா அவசரமாக இறங்கினாள். தயாராக தான் சேகரித்து எடுத்து வந்த பத்திரிகை சுமையை வாரி எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக தமயந்தியின் அறையை நோக்கி விரைந்து சென்றாள். அன்று ஆசிரமத்தின் விடுமுறை தினம். வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதித்து படுக்கையில் நின்று எழுந்திருந்த தமயந்தி அப்பொழுதுதான் காலை பலகாரம் அருந்திவிட்டு மறுநாள் நடத்த வேண்டிய வகுப்பு பாடங்களை பற்றிய திட்டமிட தன் மேஜை அருகில் வந்து உட்கார்ந்தாள். தமா என்று கிரீச்சிட்டு கத்திக்கொண்டு தொப்பென ஆசனம் ஒன்றில் வந்து விழுந்த விஜயாவை கண்டதும் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள்.
சில தினங்களாக காந்தி பவனத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவள் விஜயா மூலம் அறிந்து கொண்டிருந்தாள். எனவே அவள் என்ன விஷயம், ஏன் இப்படி பிதற்றுகிறாய்? மோகனா வீட்டவர்கள் ஏதேனும் புது தொந்தரவு கொடுத்தார்களா என்று வினவினாள் கவலையுடன். விஜயாவுக்கு பேச முடியாது. துக்கம் வார்த்தைகளை தடுத்து இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்துவிட்டு தான் சுமந்து வந்த பத்திரிகைகளை தமயந்தியிடம் நீட்டினாள். விஷயத்தை ஊகிக்க முடியாது. தமயந்தி ஆச்சரியத்துடன் ஒரு பத்திரிகையை எடுத்து பிரித்து பக்கங்களை புரட்டினாள். பிரபல ஊதுவத்தி வியாபாரியின் கொலை, சில விவரங்கள் என்ற கொட்டை எழுத்துக்களில் காணப்பட்ட ஒரு செய்தி பத்திரிகையில் 2வது பக்கத்திலே காணப்படவே அதை படிக்க ஆரம்பித்தாள். 4 தினங்களுக்கு முன்பு அசோக விலாசம் என்ற இங்குள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் தஞ்சையைச் சேர்ந்த ஊதுபத்தி வியாபாரி சஞ்சீவி என்பவர் வந்து தங்கியிருந்தார். சில தினங்களுக்கு முன்புதான் அவர் தமது வெளிநாட்டு பிரயாணத்திலிருந்தே தாய் நாட்டிற்கு திரும்பி வந்தவர் என தெரிகிறது. 2 நாட்களுக்கு முன்பு சாயங்காலம் சுமார் 5 மணிக்கு ஹோட்டலை விட்டு ஒரு டாக்ஸியில் சஞ்சீவி வெளியே சென்றார். திரும்பி வரும்பொழுது அவருடன் ஒரு வாலிபரும் கூட இருந்தார். அவருடைய ஹோட்டல் அறையில் பலத்த வாக்குவாதம் நடந்தது. அதற்கு பின் அந்த வாலிபர் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் சென்ற 1 மணி நேரத்திற்கெல்லாம் ஹோட்டல் சிப்பந்தி சஞ்சீவிக்கு இரவு போஜனம் எடுத்துக்கொண்டு அறைக்குள் போய் பார்க்கையில் அவர் நினைவு இழந்தவராக கட்டிலில் கிடப்பதை பார்த்தான். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சில மணி நேரத்தில் சஞ்சீவி மரணமடைந்து போனான். போலீசார் இது பற்றி புலன் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் என முன்பே விவரித்திருந்தோம். அதை பற்றி மேலே கிடைத்துள்ள தகவல்கள் பின்வருமாறு. சஞ்சீவி என்பவர் தஞ்சையைச் சேர்ந்த பிரபல ஊதுபத்தி வியாபாரி. அவருக்கும் மாயா என்ற ஒரு பெண்மணிக்கும் பல நாட்களாக தொடர்பு இருந்திருக்கிறது. சஞ்சீவி வெளிநாட்டுக்கு சென்றிருந்த சமயம் மாயாவுக்கு மனோகர் என்ற வாலிபரிடம் சிநேகம் ஏற்பட்டிருந்தது. இவர் விஸ்வபுரியில் உள்ள ராபர்ட்சன் கம்பெனியில் மருந்து விற்பனை செய்யும் பகுதியில் ரசாயன நிபுணராக வேலை செய்கிறார். சஞ்சீவி வெளிநாட்டிலிருந்து வந்ததும் தமது காதலுக்கு இடையூறாக அமைந்து விடுவான் என்று மனோகர் அஞ்சினார் என்பதற்கும், அதை தவிர்க்க பல உபாயங்களை கையாண்டார் என்பதற்கும் போதிய அத்தாட்சிகள் கடிதங்கள் வாயிலாக இறந்து போனவர் வசம் கிடைத்துள்ளது. பிரேத பரிசோதனையில் சஞ்சீவி ஆர்சனிக் எனும் பாஷாணத்தினால் மரணமடைந்துள்ளார் என்பது விளங்கியுள்ளது. அவர் இறந்து போன அன்றைய சாயங்காலம் அவருடன் ஹோட்டல் அறையில் விவாதித்து சண்டையிட்டது மனோகரன் என்பவர்தான் என்பதற்கு சாட்சிகள் கிடைத்துள்ளன. ராபர்ட்சன் கம்பெனியில் சில நாட்களுக்கு முன்பு மனோகர் தமது சொந்த உபயோகத்திற்கு வேண்டுமென்று ஆர்சனிக் பாஷாணத்தை விலை கொடுத்து வாங்கினார் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது. மனோகர் வசம் ஆர்சனிக் பாஷாணம் இருந்திருக்கிறது. இருந்தவருக்கும் அவருக்கும் காதலில் போட்டி இருந்திருக்கிறது. இறந்தவர் ஆர்சனிக் பாஷாணத்தினால் மரணமடைந்திருக்கிறார். இதுவும் இன்னும் பல ஆதாரங்களும் காரணமாக மனோகர் என்னும் வாலிபரை நேற்றைய தினம் போலீசார் விஸ்வபுரியில் கைது செய்திருக்கிறார்கள். கேஸ் சம்பந்தமாக அவரை சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடாகி உள்ளது. மேலும் இந்த கேஸ் சம்பந்தமாக மாயா என்னும் பெண்மணி நேற்று போலீசாரால் விசாரிக்கப்பட்டாள். சஞ்சீவி சென்னைக்கு வரப்போகிறார் என்பது தனக்கு தெரியும் என்றும், ஆனால் அவரை அவள் சந்திக்கவே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றும் அவள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாள். பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு தமயந்தி விஜயாவின் அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டாள். விஜயா, உன் வருத்தத்தின் தாத்பரியம் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இந்த சமயம் உனக்கு நான் எவ்வாறு அனுதாபம் சொல்வதென்று தெரியவில்லை. இதை படித்ததும் என் மனமும் வெகுவாக கலக்கமடைந்திருக்கிறது என்றாள்.
கண்ணீரை துடைத்து கொண்டு விஜயா தன் சிநேகிதியை மிகவும் பரிதாபமாக பார்த்தாள். தமா, மனோகரன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிவாய். அவருக்கு இந்த விதமான கஷ்டம் ஏற்பட்டிருப்பதை காண என்னால் தாழவே முடியவில்லை. தமா, அவரை நான் ஓரளவு அறிவேன். ஒரு எறும்பிற்கு கூட தீங்கு செய்ய நினைக்க மாட்டார். அவ்வளவு இரக்கமான குணமுடையவர். அவர் போய் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கொலையை செய்திருப்பாரா? அவர் குற்றவாளி என்று நீ நினைக்கிறாயா என்று விம்மினாள். சிநேகிதியின் தோள் மீது பரிவுடன் தன் கரங்களை வைத்து கொண்டே தமயந்தி, விஜி, நான் நினைப்பது ஒருபுறம் இருக்கட்டும். பொதுவாக ஒரு மனிதன் இந்த காரியத்தை செய்வான், இதை செய்ய மாட்டான் என்று யாரும் நிச்சயமாக கூறிவிட முடியாது. அதுவும் காதல் பற்றிய காரியங்களில் ஆண்களின் மனது எப்படியெல்லாமும் மாறுதல் அடைய கூடியது என்பது என் சொந்த அனுபவம். இதிலே ஒரு வேடிக்கையை பார்த்தாயா? என் கற்பனை கோட்டைகளை தகர்த்து பொடியாக்கிய அதே பெண்மணி உன் அன்பின் வாழ்க்கையிலும் குறுக்கிட்டிருக்கிறாள் என்றால் துயரத்துடன். திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவள் போன்று விஜயா ஆசனத்தில் விருக்கென நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தமா, இப்பொழுதுதான் என் மூளையில் ஒரு சங்கதி உதயமாகியது. இந்த கொலை கேசினால் அண்ணன் பெயருக்கு அபக்கியாதி ஏற்பட இடமிருக்கிறதே. கேஸ் நடக்கையில் மாயாவை பற்றி விசாரிக்கும் பொழுது அண்ணனுக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு அம்பலமாகிவிடுமே. ஏற்கனவே அந்த மோட்டார் விபத்து பற்றி கோர்ட் நடவடிக்கைகளை பத்திரிகையில் படிக்கையில் என் மனம் மிகவும் நொந்து போயிற்று. அதை குறித்து நம்மை தெரிந்தவர்கள் சிலர் என்னிடம் கேட்டபொழுது என் உடல் அவமானத்தில் குன்றி போயிற்று. இந்த கேசினால் அண்ணாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடப் போகிறதே என்று அச்சமாக இருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று அரற்றினாள். தமயந்தி பதில் பேசவில்லை. கண்களில் பொங்கி வந்த நீரை சமாளிக்கும் நிமித்தம் அவள் தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். சிநேகிதிகள் இருவரும் இவ்வாறு துயரப்பட்டு வெகு நேரம் வருந்தி கொண்டிருந்த அதே நாள் சாயங்காலம் சென்னையில் இருந்த ஒரு ஹோட்டலில் மாடி அறையில் தியாகராஜன் இருப்பு கொள்ளாது அறைக்குள் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான். அஸ்தமித்து வெகு நேரமாகியும் விளக்கு ஏற்றக்கூட யோசனையின்றி அவன் அறைக்குள் இருளில் வேகமாக நடந்து கொண்டிருந்தான். கதவை யாரோ விரலால் மெல்ல தட்டும் சத்தம் கேட்டதும் பரபரப்புடன் திறந்தான். அறைக்குள் நுழைந்த மாயா சற்றென்று கதவை உள்ளே தாழிட்டு கொண்டு அவனிடம் பாய்ந்து ஓடி வந்து இரு கரங்களாலும் அவன் தோள்களை தழுவி தன் முகத்தை அவன் மார்பிலே பதித்து கொண்டு விம்மி அழுதாள். அன்பரே, என்னை பற்றி இந்த பத்திரிகைகள் எவ்வளவோ தவறாகவும் ஆபாசமாகவும் எழுதியுள்ளன. இதையெல்லாம் தாங்கள் நம்புகிறீர்களா என்று துக்கத்துடன் திணறிய அவள் மெல்லிய குரலில் கேட்டாள். அறையில் பரவி இருந்த இருளில் அவள் முகபாவம் அவனுக்கு முழுவதும் தெரியவில்லை என்றாலும் அந்த இனிய குரலில் தேங்கி நின்ற துயரம் அவன் இருதயத்தை வேதனையில் குலுக்கியது. மாயா, பத்திரிகைகளை பற்றி நான் சிறிதும் கவலைப்பட போவதில்லை. நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டாம். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட வரை என்ன செலவானாலும் அதற்கு நான் பொறுப்பாளி. நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதி கூறிவிட்டு தொடர்ந்தாற்போல், ஏன் இப்படி பயத்தால் பதறுகிறாய்? உனது கரங்கள் ஏன் இப்படி நடுங்குகின்றன என்று வினவினான் கனிவுடன். உங்களை பற்றி எண்ணும் பொழுது எனக்கு இந்த நடுக்கம் ஏற்படுகின்றது தியாகராஜ். இந்த போலீசார் 2 தினங்களாக என் வீட்டிற்கு எவ்வளவு முறைகள் வந்து போனார்கள் தெரியுமா? எவ்வளவு கேள்விகள்! சிலவற்றை பற்றி நினைக்கவும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. தங்களை மணந்து சந்தோஷமாக இருக்கப் போவதாக எவ்வளவோ இன்பக் கனவுகள் கண்டு கொண்டிருந்தேன். அதற்குள் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியம் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த கேஸ் சம்பந்தமாக நான் சர்க்கார் தரப்பில் சாட்சி சொல்ல நேரிடுமாம். கோர்ட், வக்கீல்கள், பத்திரிகைகள்
பத்திரிகைக்காரர்கள் இவர்களை கண்டாலே எனக்கு நடுக்கமாக இருக்கிறது. எனக்கு நேர்ந்துள்ள கஷ்டங்களை கூறவே தங்களை அவசரமாக கடிதம் எழுதி இங்கே வருவித்தேன். என் வீட்டைச் சுற்றி போலீசார் கண்காணிப்பு இருப்பதால் தங்களை அங்கே நான் சந்திக்க விரும்பவில்லை. இப்பொழுது கூட என் பின்னால் யாராவது போலீஸ்காரர்கள் தொடர்ந்து துப்பு காண வந்துள்ளார்களோ என எனக்கு நடுக்கமாக இருக்கிறது என்று கண்ணீர் உதிர்த்தாள். போலீஸ் என்றால் ஏன் இந்த பயம்? உன்னை அவர்கள் கடித்தா விழுங்கிவிட முடியும். நீ என்னை சந்திப்பது பற்றி அவர்களுக்கு தெரிந்தால் அதனால் என்ன? என்று தேற்றினான் தியாகராஜன். தியாகராஜ், என் அன்பே, இந்த கேஸில் என் பெயரை இந்த பத்திரிகைக்காரர்கள் மிகவும் மாசுபடுத்தி எழுதுவார்கள். கேட்கக்கூடாத அசம்பாவிதமான கேள்விகளை வக்கீல்கள் கேட்டு என்னை அவமானப்படுத்துவார்கள். இந்த அவமானமும் கஷ்டமும் என் பெயருடன் போகட்டும். தங்கள் பெயரை வீணாக இந்த கேஸில் சம்பந்தப்படுத்தி களங்கப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. ஆகவே தாங்கள் என்னை சந்திப்பது, இனி என்னுடன் கடிதம் போக்குவரத்து வைத்துக்கொள்வது யாவும் கொஞ்ச நாட்கள் மிகவும் இரகசியமாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்ளவே இங்கே தங்களை காண ஓடோடியும் வந்தேன். தியாகராஜ், உங்களை நான் எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன் என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா என்று கேட்டுவிட்டு கண்ணீருடன் விம்மினாள். ஜன்னல் வழியே வெளியிலிருந்து வீசிய ஒரு விளக்கின் மெல்லிய ஒளி அது சமயம் மாயாவின் முகத்தில் வந்து விழுந்தது. கண்ணீரால் கலங்கிய அவளது இரு விழிகளிலும் ததும்பி நின்ற சோகம் தியாகராஜனது உள்ளத்தை உருக செய்துவிட்டது. மாயா, என் கண்ணே, யார் என்ன சொன்ன போதிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், நிச்சயம் என்று உணர்ச்சியுடன் கூறி அந்த அழகிய முகத்தை மார்புடன் அணைத்து கொண்டான். இக்கதையின் தொடர்ச்சி தொடரும்.